என்னையும் என் படத்தையும் வாழ்த்த வந்திருக்கும் பத்திரிகை மீடியா நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் முதற்கண் வணக்கம். எல்லாருமே என்னை பற்றி பேசிட்டாங்க, நான் என்ன பேசுறதுன்னே தெரியல. ஆனால் பேசித்தான் ஆகணும். பிரபா சார் எக்ஸ்ட்ராடினரி டைலாக் எழுதியிருக்காரு. அவரை நான் புதிய தென்றல் படம் பார்த்துருக்கேன். பார்த்ததுக்கப்புறம் அவரோட இங்கே நான் தமிழில் வேலை பார்த்தப்ப எங்கேயுமே அவரை நான் மீட் பண்ணதில்லை. இந்த படம் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அவர்கிட்ட லைனை சொல்லிட்டு, சார் இதுக்கெலாம் டைலாக் எழுதணும், சீன்ஸ்லாம் கரெக்டாக அனுப்பிச்சிருக்கோம், ஒரு பாருங்கள் சார், பார்த்துட்டு தெலுங்கு தமிழ் 2 லாங்குவேஜ்லையும் பண்ணியிருக்கோம், தெலுங்கில் என்ன இருக்கோ அதேமாரி தமிழ்லேயும் வரணும், அதுக்காக நல்லா எழுதி கொடுங்க சார்ண்ணே. அதுக்கப்புறம் அவர் நான் சக்திகிட்ட மட்டும் கேட்டுகிட்டே இருப்பேன், ஆனால் எப்படி வந்துட்டுருக்கு என்ன ஏதுன்னு. ஸோ எழுதிட்டு இருக்காருன்னா அப்படின்னா நான் ஒரு ட்ரிப் ஸ்கிரிப்ட் கூட கேட்டதுக்கு, சார் எல்லாம் நல்லா வந்திருக்கு, டப்பிங் அப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துடும் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் எனக்கு டவுட் நல்லா வந்திருக்கா இல்லையான்னு. ஏன்னா ஃபஸ்ட்டு படம் என் புள்ள மாரி இல்லை அது. ஸோ கேட்டுட்டு இருந்தப்ப அதுக்கப்புறம் நான் இங்கே டப்பிங்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணும்போது மிகப்பெரிய திறமைசாலி, உழைப்பாளி, அந்த சின்சியாரிட்டி. ஸோ எல்லாத்தையும் ரெக்கார்டில் பண்ணிட்டு வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் எப்படி பேசணுங்கிறத கரெக்டாக ஆர்டிஸ்ட்கிட்ட சொல்லி வேலை வாங்கினார். ஸோ நான் வந்து பின்னாடி இருந்துக்கிட்டு எங்கேயாவது தப்பு நடந்தால் மட்டும், சார் இந்த இடத்துல இந்த டைலாக் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி உட்காந்து நான் பாட்டுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அற்புதமாக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ சார். ராஜகுமாரன் சார், நீ வருவாயின படம் நான் சேலத்தில் ஓரிடல் சக்தியில் பார்த்தேன். அப்போ எனக்கு பரிச்சயம் இல்லை. விக்ரமன் சார்கிட்ட இருந்து இவர் வந்தாரா இல்லை இவர்கிட்ட இருந்து விக்ரமன் சார் வந்தாரா அப்படின்னு ஃபீல் பண்ணேன் நான். என்னோட ஃபீலிங் அது, நிஜம் என்னோட ஃபீலிங் அது. அதுக்கப்புறம் 2000 தெலுங்கு படம் பண்ணும்போது என்னை கூப்பிட்டுட்டாரு. அப்போ நான் ஃபோன்லேயே வந்து, சார் எனக்கு ஒர்க் பண்ணுற ஐடியா இல்லை, படம் ஒன்றுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை பள்ளி ஒரு வாட்டி வாங்க, சின்ன நீங்கள் ஒர்க் பண்ணலினாலும் பரவாயில்ல, வந்துட்டு பேசிட்டு போங்களேன் அப்படின்னாரு. அப்புறமா சரிட்டு கிளம்பி போனேன். கிளம்பி போனதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவரோட பேசின உடனே இப்போ அவர்கிட்ட நான் வாய்ப்பு கேட்கணும்னு ஃபீல் பண்ணேன். கண்டிப்பாக அவர்கிட்ட ஒர்க் பண்ணியே தீரணும். அந்த 10 நிமிஷம் அந்த பேச்சு என்னை மகிழ வச்சு, அந்த பாசத்தை, அதாவது ஏதோ ஒரு பிரதர்கிட்ட போய் பேசுன மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த படம் ஃபுல்லாக கண்டினியூவாக வேலை பார்த்தேன். இப்போ வந்து நம்ம ஏடிஎம் நல்லா இருக்குது போனால், ஸோ இப்போ உடனே படத்தை எடுத்துடலாம். அப்போ வந்து ஏடிஎம் இல்லை. அப்போ அவர் அர்ஜென்ட்டாக இங்கே வந்து சென்னைக்கு வரணும், ப்ரொடியூசர் கொண்டு வந்து ஒரு கட்டு பணத்தை கொடுத்தாரு. நான் வந்து எங்கள் அண்ணன் மேரேஜுக்காக ஊருக்கு போகணும். என்கிட்ட பணம் கம்மியாக இருக்குங்க சார், ஊருக்கு போகணும், இதுமாரி அண்ணா மேரேஜ் அப்படின்னு. எதுவுமே யோசிக்காமல் அந்த கட்டை அப்படி தூக்கி போட்டு, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கிட்டு மீதி வச்சுப்போங்க பழனினார். அது மறக்க முடியாத சம்பவம். அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் நான் அவங்க ஃபேமிலியில் ஒருத்தரான தான் என்னை வந்து டீல் பண்ணுவார். அடிக்கடி ஃபோன் பண்ணுவார், என்ன பண்ணிட்டீங்க, கதை பண்ணிட்டீங்களா, கதை யார்ட்ட சொல்லிட்டீங்களா, எப்போ டைரக்டர் ஆவீங்க. அதுமாரி நிறைய விஷயங்கள் நான் டைரக்டர் ஆனதுக்கு ராஜகுமாரன் சாரும் ஒரு காரணம், அந்த தூண்டுதல். அதுக்கப்புறம் விண்ணை தாண்டி வந்த ஏஞ்சலை வாழ்த்த வந்த தேவயானி ஏஞ்சல், அப்படிதான் சொல்லுவோம். ஏன்னா நான் காதல் கோட்டை படம் பார்க்கும்போது அவங்கள ஒரு தேவதையாக தான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் எப்போ நான் வீட்டுக்கு போனாலும் இன்முகத்தோட சிரித்து உட்கார வச்சு பேசி, அந்த அன்போட பாசத்தோட, உண்மையிலேயே ஒரு அண்ணி எனக்கு எப்படி இருந்தாங்களா, எப்படி வீட்டுக்கு போனால் உபசரிப்பாங்களோ அப்படி தான் என்னை உபசரிப்பாங்க. அது வந்து மறக்க முடியாத விஷயம். அதுக்கப்புறம் தங்கம் சார், ஸோ நான் ஃபோனில் தான் பேசினேன் 2 நாளைக்கு முன்னாடி. அவரோட படங்களில் சண்டை பயிற்சி ஜாகோர் தங்கம் அப்படின்னு படங்களை தான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு என் படத்தை வாழ்த்து வந்ததுக்கு நான் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ அவரோட வாய்ஸ் வந்து கோல்டு, நிஜமாக சொல்கிறேன். வார்த்தைகள் வந்து நான் அன்றைக்கி ஃபோனில் பேசுனேன், அது ஒன்றும் இல்லை தம்பி, நான் வந்துடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பட பண்ண அந்த பேசின விஷயமே என்னமோ ஒரு 10 வருஷம் அவரும் நானும் நட்பாக இருந்த மாதிரி பேசினார். அந்த வார்த்தை வந்து மறக்க முடியாது. குணநாதன் சார், அவரை கூட நம்ம டைட்டில் தான் பார்த்தேன் நான். ஸோ இன்றைக்கி என் படத்தை வாழ்த்து வந்ததுக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன்.
அதுக்கப்புறம் ஜெயராம் சார். ஸோ அவர் நல்ல நண்பர், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக திருட்டு கல்யாணம் படத்தில் ஒர்க் பண்ணார். ரொம்ப சின்சியரான ஒர்க்கர், ஸோ ஹார்ட் ஒர்க்கர், நிஜத்துக்காக போராடுறவர். அதுக்கப்புறம் இந்த படம் எனக்கு வாய்ப்பு கிடைத்த செந்தூர் போய் கிருஷ்ணாடி சார். அதுக்கு முன்னாடி நான் பாகுபலியில் எப்படி ஜாயின் பண்ணேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறேன். அதுக்கப்புறம் என் படத்தை பற்றி வரேன். எல்லாருமே ஊர் விட்டு நம்ம சினிமாவுக்கு வந்தோம்னா அப்பா வந்து நமக்கு கண்டிப்பாக எதிரியாக இருப்பார். நிறையா பேர் அதை அனுபவிச்சிருக்கோம். எங்கள் அப்பா கூட அப்படி தான். எங்கள் அப்பா நான் சினிமாவுக்கு போகிறேன்னொடனே விடமாட்டேன்னு சொல்லிட்டார். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பையன் படித்து ஏதோ ஒரு வேலை பார்த்து கல்யாணம் பண்ணிவிட்டு என் கண்ணு முன்னாடி வாழன்னு தான் எல்லா அப்பாவுமே ஃபீல் பண்ணுவாங்க. எங்கள் அப்பாவும் அப்படி தான். சினிமாவுக்கு மட்டும் அவர் ஒத்துக்கலை. தென்னை மரத்தில் கட்டி வச்சு அடிச்சிருவோண்டான்ட்டார். ஸோ அதுமாரி நேரத்தில் என் மேலே நம்பிக்கை வச்சு அவன் நினச்சதை அடையணும் அப்படின்னு சொல்லி என்னை வழி அனுப்பிச்சு வச்ச எங்கள் அம்மாவும் எங்கள் அண்ணனும். எங்கள் அம்மாவும் அண்ணனும். எங்கள் அண்ணன் இப்போ கூட நான் ஏதாவது அழுதுனா உடனே அழுதுருவார். இவ்வளோ வயசானதுக்கு அப்புறம் கூட. ஸோ அவர் நல்ல ஆசிரியர். ஸ்கூலில் வந்து மிகப்பெரிய பேர் அவருக்கு. எம்ஏ, எம்எட்டு, பிஏ, பிஎட்டு, பிஎஸ்சி எத்தனை டிகிரி இருக்குன்னு எனக்கே தெரியாது. ஸோ அது எல்லாமே கரசல் பண்ணார். மிகச்சிறந்த ஆசிரியர்னு அவருக்கு பேர். இந்த வருஷம் கூட அவர்கிட்ட படித்த ஒரு பொண்ணு வந்து 494 ஏதோ நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க. ஸ்டேட்டு சேலத்தில் செகண்ட் நினைக்கிறேன். ஸோ எங்கள் அம்மாவும் எங்கள் அண்ணனும் என் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை நான் இன்னைக்கு காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் கண்ணு முடியிட பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் எனக்கு 10 வருஷம் ஆச்சு. 8 வருஷம் என் கூட என் ஒய்ஃப் இல்லை. நீங்கள் என்னைக்கு டைரக்டர் ஆகிறீங்களோ அன்னைக்கு நான் வந்து உங்க கூட வந்து இருக்கிற மாமா அப்படின்னு சொல்லிட்டு என் அப்பாவையும் அம்மாவையும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டு ஸோ அவங்களோட படிப்பையும் கண்டினியூ பண்ணி எம்சி வரைக்கும் படித்து முடித்தாங்க. நான் டைரக்டர் ஆனதுக்கப்புறம் தான் ஹைதராபாத்துக்கு கூப்பிட்டு போனேன். பாரதி கணேசன் சொன்னார் அந்த விஷயத்த. டைரக்டர்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் நான் ஒய்ஃபை ஹைதராபாத்துக்கே கூப்பிட்டு போனேன். ராஜமௌழி சார்கிட்ட நான் எப்படி வேலைக்கு சேர்ந்தேன்னா, ரேன்னு ஒரு படம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது தமிழ் தெலுங்கு 2 லாங்குவேஜுக்கும் ஒருத்தர் தேவை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டாங்க. கூப்பிட்டுட்டோடனே நான் அடுத்த நாள் காலையில் அவர் சொன்ன டைமுக்கு கரெக்டாக போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கீழே ஆஃபீஸு, மேலே வந்து சாரோட வீடு. மேலே இருந்து கீழே வந்தார். எந்திரிச்சு நின்று வணக்கம் சார்னு அப்படின்ட்டு உள்ளே போய் ரூமில் உட்காந்துருந்தார். அதுக்குள்ளே கிராஃபிக்ஸோட ஆட்கள் யாரும் வந்தாங்க. அவங்களோட எல்லாத்தையும் பேசிவிட்டு பல்லை கூப்பிடுங்க அப்படின்னாரு. உள்ளே போனதுக்கப்புறம் உட்காருங்க அப்படின்னாரு. இல்லை பரவாயில்லைங்க சார்னு. இல்லை உட்காருங்க அப்படின்னாரு. அப்பயும் பரவாயில்லைங்க சார்னு. இல்லை உட்காருங்க அப்புறம் பேசுவோம் அப்படின்ட்டார். ஸோ யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அவ்வளோ பெரிய டைரக்டரு உட்கார்ந்ததுக்கப்புறம் தான் பேச ஆரம்பித்தார். உட்கார்ந்ததுக்கப்புறம் பெரிய இன்டர்வியூ அப்படின்லாம் வந்து நம்ம நினைப்போம்ல, எதுவுமே இல்லை. சாதாரணமாக கேட்டார், நீங்கள் யார், பேர் என்ன, இதுக்கு முன்னாடி யார்கிட்ட வேலை பார்த்தீங்க, என்ன ஊர், நீங்கள் கல்யாணம் ஆயிடுச்சா, இதுமாரி சாதாரணமாக கேட்டார். கல்யாணம் ஆயிடுச்சு சார், ஃபேமிலி இங்கே இருக்காங்களா, இல்லை சார் ஊரில் இருக்காங்க. ஏன் ஊரில் வச்சுருக்கீங்க என்னாரு. ஒய்ஃபை படிக்க வச்சுருக்கேங்க சார், அதனால் ஊரில் இருக்காங்க. இதுமாரி சிம்பிளான கேள்விகள் மட்டும்தான். இப்போ அவ்வளோ பெரிய டைரக்டர் நம்ம போனாக்க அவரை பற்றி நம்ம ஏதாவது எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டருமே எப்படியாவது வேலைக்கு சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லி, சார் உங்கள் முகதேரா படத்தில் வந்து நான் ஒரு 30 ட்ரிப் பார்த்தேன், அந்த படத்தை ஒரு 40 ட்ரிப் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நான் எதுவுமே சொல்ல. சில இடத்துல நம்ம அதிகமாக பேசினா கூட அது ஓவர் டோஸ் ஆகி அது நம்ம வாழ்க்கை இழந்துடும் எல்லாத்துக்கும். நான் இந்த நண்பர்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் நிறைய பேர் இருக்காங்க, அதுக்காக சொல்கிறேன். என்ன தேவையோ அதை மட்டுமே பேசினேன். சரி வழி நான் சொல்லி அனுப்புகிறேன் அப்படின்ட்டார். உடனே வெளியில் வந்து மேனேஜர்கிட்ட சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன். அப்புறம் ஒரு 10 days இதுக்கு இடையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25-30 பேர் வந்து அவர் வர வச்சு பார்த்துருக்காரு. அதுக்கு பின்னாடியானு எனக்கு தெரியாது. பார்த்துட்டு ஒரு நாள் அவரோட கண்ணை மூடி ஃபாஸ்ட் ஃப்ரேமில்
யார் கரெக்ட் அப்படின்னு தோணி இருக்கும்ல. ஒரு ஒருத்தர் மீட் பண்ண உடனே இவரை நமக்கு வச்சுக்கலாமா அப்படின்னு தோணணும்ல. ஸோ அது என்ன தோணிருக்கு. ஒரு நல்ல குரு கிடைக்கிறதுக்கு நம்ம போன ஜென்மத்தில் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கணும். பண்ணாதான் ஒரு நல்ல குரு நமக்கு கிடைப்பாங்க. அந்த நல்ல குரு கிடைச்சாதான் நம்ம வந்து வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னுக்கு வர முடியும் ஒரு துறையில். அப்புறமா நாளை காலையில் வந்து பழனி வர சொல்லிடுங்க, நாளையிலேருந்து ஜாயின் பண்ணி சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. போனேன், ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அன்னைக்கு வந்து கிராஃபிக்ஸ் ஆட்கள் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாத்துக்கும் வந்து கதை சொன்னார். கதையை ஃபுல்லாக கேட்டோம். கேட்டதுக்கப்புறம் எல்லாருமே அன்றைக்கி கிளஞ்சி போயிட்டோம். கதை கேட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து சரி வேலைக்கு சேர்ந்துட்டோம், அவர் மனசில் எப்படி இடம் பிடிக்கிறது. இல்லைன்னா 10-11 நம்ம இருக்க முடியும். 10-11 நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் இருக்க முடியும். ஆனால் அவரோட மனசில் இடம் பிடிக்கணும்னா நம்ம அந்த கதைக்காக உழைக்கணும், சின்சியராக இருக்கணும். ஒரு 2 நாள் டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. அன்றைக்கி நைட்டு வந்து நாளை காலையில் ஒரு சீன் சொல்லும். அப்போ அவர் கேட்கவும் மாட்டார். சீன் சொல்லுங்கள் அப்படின்லாம் கூட கேட்க மாட்டார். நமக்கு தோணுச்சுன்னா பேசலாம், சொல்லலாம். நைட்டு வந்து ஃபுல்லாக யோசிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வந்து ஒரு சீன் சொன்னேன். அந்த சீன் என்னென்னா, சிவகாமி அம்மா, பாகுபலி, பலால் தேவா 2 பேரும் குழந்தைங்க. ஒரு பெரிய குளம், அதாவது பெரிய ஆறு. அந்த ஆறில் வந்து சென்டரில் வந்து அவங்களோட கோயில் இருக்கும். அந்த கோயிலுக்கு வந்து எல்லாருமே சாமி கும்பிட போவாங்க. அப்போ கட்டப்பாறை எல்லாருமே இருப்பாங்க. சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த தண்ணியில் இருக்கிற முதல்ல வந்து சிவகாமி அம்மாவை கேட்ச் பண்ணும். இப்போ இந்த பாகுபலியோட கேரக்டர் மட்டும் டப்புன்னு கண்ணை மூடி சாமி கும்பிட்டுக்கிறவங்க எல்லாருமே டப்புன்னு பாகுபலியோட கேரக்டர் மட்டும் கண்ணை முடிச்சு போய் கையை கொடுத்துருவான். கையை கொடுத்தோன்னே முதல்ல வந்து பாகுபலி கையை பிடிச்சிடும். பிடிச்சோடனே அதுக்குள்ளே பக்கத்தில் இருக்கிற சைனிக்குள்ளே எல்லாருமே வந்து முதலை வெட்டிடுவாங்க. வெட்டினதுக்கப்புறம் அம்மா வந்து கோபப்பட்டு எல்லாரும் இத்தனை பேர் இருக்காங்களடா, நீ எதுக்கு போய் கை கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேட்ட உடனே பாகுபலி என்ன சொல்லுவார்னா, நான் செத்துட்டா உனக்கு இன்னொரு பையன் இருக்கான், ஆனால் நீ செத்துட்டா எங்களுக்கு அம்மா இல்லை அப்படின்னு சொல்லி பாகுபலி கேரக்டர் சொன்னேன். நான் அந்த கேரக்டரோட ஹைலைட் அந்த சின்ன வயசுலேயே இந்த சீனை வந்து சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் அவர் ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு ரமா மேடம் மிஸ்ஸஸுக்கு அவங்க வந்தாங்க. அவங்க உடனே பழனி ஒரு சூப்பர் சீன் சொன்னார் அப்படின்னு சொல்லி சொன்னார். விஜேந்திர பிரசாத் சார் வந்தார், அவர்கிட்டையும் வந்து பழனி ஒரு சூப்பர் சீன் சொன்னாருன்னார். ஸோ இதுமாரி எல்லாத்துக்கிட்டையுமே அந்த சீன், அதாவது நல்ல விஷயம்னா இமீடியட்டாக எல்லாத்துக்குமே அவர் சொல்லுவார். ஸோ எல்லாத்துக்கிட்டையுமே அந்த விஷயத்த சொன்னார். எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவர் மனசில் நான் இடம் பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அப்படிங்கும்போது ஸ்பாட்டில் கூட காலையில் வந்த உடனே எல்லாத்துக்கும் நான் தமிழ் தெலுங்கு 2 லாங்குவேஜ் நான் தான் எல்லாத்துக்கும் நான் தான் டைலாக் சொல்லணும். அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாருனாக்க போய் அவரை டார்ச்சர் பண்ணியாவது சீன் பேப்பரை ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணியாவது சீன் பேப்பரை கரெக்ட் பண்ணிடுவேன். இரு பழனி அப்படிம்பாரு. கொஞ்சம் இதுனாங்க இரியா முடிக்கலாம் இரியா அப்படின்னு காலையில் வந்த உடனே ஷார்ட்ஸ் அது இதெல்லாம் சொல்லிவிட்டு அப்புறமா சீன் பேப்பரில் வருவார். ஆனால் என் வேலையில் நான் சின்சியராக இருக்கணும். ஏன்னா எல்லாருமே பெரிய ஆர்டிஸ்ட். அவங்க காலையில் வந்தோடனே என்னை கூப்பிடுவாங்க. அதுக்குள்ளே நம்ம டயலாக் எல்லாத்துக்கும் சொல்லணும். ஸோ இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் ராஜகுமாரன் சார் சொன்ன மாதிரி எல்லா கேரக்டருக்கும் முன்னாடியே நாங்கள் நடிக்கணும். சார் ஒரு கேரக்டர் நடிப்பார். இதெல்லாம் நடித்து ஷூட் பண்ணி அதுக்கப்புறம் எடிட் பண்ணி பார்த்துட்டு தான் அடுத்த நாள் ஷூட்டிங். ஒரு 5 days ஷூட்டிங் இருக்குன்னா ஒரு 2 சீன் ஷூட் பண்ண போகிறோம்னா அதுக்கு முன்னாடியே அது எல்லாத்தையும் ஷூட் பண்ணி எடிட் பண்ணி பார்த்துட்டு அதை விட அதுலேயே ஒரு 80% அவர் வந்து கிளாரிட்டி வந்துடும். ஒரு 20% மட்டும் ஆன் செட்டு கொஞ்சம் டெவலப்மெண்ட் எதாவது நடக்கும். இதில் நான் நாசர் சார் கேரக்டரு, ரமேகிருஷ்ணன் மேட கேரக்டரு நான் தான் நடிப்பேன். அதுக்கப்புறம் ஸ்பாட்டில் கேமராவுக்கு முன்னாடி பாகுபலியோட கேரக்டர் கூட பழைய டைலாக் பாரு வந்து நடிப்பேன். அவர் யோ ரம்யாகிருஷ்ணன் மேடத்துக்கும் நாசர் கேரக்டருக்கும் கரெக்டான ஹைட்டு, பாகுபலி கூட நீயே நடிப்பையா, ஏன்னா அது என்னோட யாருக்காக இருந்தாலும் நம்ம தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் துருத்து எல்லாத்தையும் பண்ணுவேன். அதனால் வந்து சிரிச்சுக்கிட்டே சரி வா பள்ளி வேறு யாராவது நிற்க வை நடிக்கலான்னு பரவாயில்ல அப்படிம்பாரு. ஸோ இதுமாரி நிறைய அனுபவங்கள் இதில் வந்து அவரோட மனசு கொஞ்சம் கொஞ்சமாக நான் பிடிச்சி. ஸோ அதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் ரைட்டில் திரும்பினாலும் நிற்பேன், லெஃப்டில் திரும்பினாலும் நிற்பேன். டூயல் ரோல். ஸோ அதுமாரி சின்சியராக வேலை பார்த்தேன். வேலை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இதுக்கிடையில் ஆன் செட்டு வந்து அவர் சின்சியரு. காலையில் 7 மணிக்கு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆனால் நைட்டு ஒரு வேளை நைட் எஃபெக்ட்னா நைட்டு 9 வரைக்கும் போயிட்டே இருக்கும்.
இதில் டிஃபனுக்கும் நம்ம டிஃபன் சாப்பிடணும்னாலும் சாப்பாடு சாப்பிடணும்னாலும் நான் போய் ஓடி போய் சாப்பிட்டு வந்துடுறேன், அவ்வளோதான். ஸோ அது பாட்டுக்கு ஒர்க் நடந்துகிட்டே இருக்கும். அதில் கூட அசராமல் ஒரு டைரக்டர்னா காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம நின்னே தான் வேலை பார்ப்போம். ஸோ அங்கே நின்று ஓடி ஆடி வேலை பார்த்து அந்த சின்சியராக நான் வேலை பார்த்தேன். ஸோ இதில் சந்தோஷமான சில விஷயங்கள் கூட, இப்போ ஷூட்டிங் இல்லை எல்லாரும் சினிமாவுக்கு போகணும்னு வச்சுங்களேன், அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாத்துக்குமே டிக்கெட் போட்டுருவாரு, எல்லாத்துக்குமே இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், நாளைக்கு எல்லோரும் படத்துக்கு வர சொல்லுங்கள், அதுலேயும் இருக்கும் பர்ஃபெக்டாக. அதே மாதிரி அவருக்கு பர்த்டே அன்றைக்கி நைட்டு பர்த்டே முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் காலையில் 4 மணிக்கெல்லாம் எல்லாருமே ஆஜராகணும்னு நைட்டு ஃபோன் வந்துச்சு. இன்றைக்கி பர்த்டே கூட அவர் நம்மளையெல்லாம் சும்மா விட மாட்டாரா அப்படின்னு ஒரு சின்ன ஃபீலு. சரி 4 மணிக்கு வர சொல்லிட்டாரு, என்னத்துக்கு சொல்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் போயிட்டாங்க. எல்லோரும் கிரிக்கெட் அண்ணன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளோருக்குள்ளே ஒரு 4 மணி நேரம் எல்லோரும் அவரோட பர்த்டேக்கு காலையில் கிரிக்கெட் ஆடிட்டு அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு போனார், நாங்களாம் ரூமுக்கு போயிட்டோம். அடுத்த நாள் காலையில் இப்படி ஒர்க் ஸ்டார்ட் ஆச்சு. அதேமாதிரி ஒரு ஹோலி பண்டிகையில் எல்லாருமே இந்த காலைக்கு இதோட கறியெல்லாம் பூசிட்டு எல்லாருமே இதுன்னுட்டு இருந்தாங்க. நான் இதை பார்த்தோன்னே நமக்கு கொஞ்சம் அலர்ஜி, அதனால் ஓட்ட உடனே சார் பள்ளி மட்டும் எஸ்கேப்புங்க சார் சார்கிட்ட சொன்னோடனே வாக்கி டாக்கில் கூப்பிட்றாரு. பள்ளி எங்கே இருக்கிற, சீன் பேப்பர் கொஞ்சம் கொண்டு வா அப்படின்னாரு. உடனே சார் சீன் இன்னும் 2 நாளைக்கு இல்லைல்ல, இப்போ ஃபைட்டு தானே எடுத்துகிட்டு இருக்கோம், 2 நாள் கழிச்சு தானே சீன், எதுக்கு சார் சீன் பேப்பர்னு. இல்லை வாயாங்க அந்த சீன் பேப்பர் அந்த 2 நாள் கழிச்சு எடுக்கிறோம்ல, அந்த சீன் பேப்பர் எடுத்துருவா அப்படின்னாரு. ஸோ என்னை கறி பூசுறதுக்கு தான் கூப்பிட்றாங்கிற விஷயம் தெரியும். அதுக்கப்புறம் ஒரு 2 பேர்த்த அனுப்பிச்சு என்னை துரத்தி பிடிச்சிட்டு வந்து வச்சு அந்த கறியெல்லாம் பூசி அதுக்கப்புறம் எல்லோரும் ஸ்டில் எடுத்தோம். இதுமாரி நிறையா அணுவணுவாக அவர் பக்கத்துலேயே இருந்ததுனால ஒரு சீன் எப்படி பண்ணணும், எப்படி டைலாக் எழுதணும், எப்படி அந்த டைலாக் ஆர்டிஸ்ட்கிட்ட இருந்து வேலை வாங்கணும், கிராஃபிக் ஷாட்ஸு, இதுமாரி பக்கத்துலேயே இருந்ததுனால எல்லா விஷயங்களும் கற்றுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடச்சிச்சு. இதில் பாகுபலியில் நான் டைரக்டர் ஆனவுடனே எக்ஸ்ட்ரானரியாக ஹாப்பியாக ஃபீல் ஆன 2 கேரக்டர் டைரக்டர் சார் ஃபீல் பண்ணார். போனேன், நல்ல ஃபஸ்ட் படம் இல்லை, நல்ல படமாக பண்ணு, நல்ல கதை, நல்ல ப்ரொடியூசர், யார் என்னதுன்னு கேட்டு நல்லா பண்ணு, ஃபஸ்ட் படம் இல்லை, ஸோ எப்போ என்னோட ஆசீர்வாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. ஒரு நாள் திடீர்னு ஒரு 7 மணிக்கு காலையில் நான் சார்கிட்ட கன்ஃபார்ம் ஆகிட்டேன், ஆஃபீஸில் உட்காந்து டிஸ்கஷனில் இருக்கேன். ஒரு 7 o'clock ஃபோன் வந்துச்சு, சத்யராஜ் சார் ஃபோன். என்ன சார் அப்படின்னு எடுத்தேன். உடனே அவர் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னாரு. நான் ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக போய் அவர்கிட்ட சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்போ எங்கே இருக்காரோ அப்படின்னு கேட்டு போகலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவர் திடீர்னு சார் ஃபோனை போட்டார். சார் எதுக்கு சார், நான் உங்ககிட்ட சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரேன்னு நினச்சேன், நீங்களே ஃபோனை போட்டிங்களா சார், டைரக்டர் ஆகிட்டேன் அப்படிங்கிற வார்த்தை எங்கள் காதில் விழுந்த உடனே மிகப்பெரிய சந்தோஷத்தில் உடனே ஃபோன் பண்ணிட்டேன் அப்படின்னார். அந்த விஷயத்தை என்னால் மறக்கவே முடியாது, சத்யராஜ் சார் அப்படி பேசினது. அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்டு நான் ஒர்க் பண்ணல, ஃபஸ்ட் பார்ட் முடிஞ்ச உடனே இந்த படம் வாய்ப்பு கிடைச்சதுனால ஒரு செகண்ட் பார்ட் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு 1 வீக் கழித்து நான் ஸ்பாட்டுக்கு போகிறேன். ஸ்பாட்டுக்கு போனோடனே பிரபா சார் அந்த பக்கம் அப்படி சேர் போட்டு உட்காந்துருந்தார். நான் பின்னாடி போய் சார் வணக்கம் சார் அப்படின்னு இப்படி திரும்பி பார்த்தாரு. திரும்பி பார்த்த உடனே அவர் முகத்தில் ஒரு 100 பிரபாஸோட கோபம், ஒரு 100 பிரபாஸ், நம்ம இதெல்லாம் அந்த ஒரு 10 தலை ராவணன் போடுவோம் இல்லைங்களா, அதுமாரி ஒரு 100 பிரபாஸோட கோபம். சார் எங்கே போயிட்டீங்க, எதுக்கு நீங்கள் செகண்ட் பார்ட் ஒர்க் பண்ணல, இதுதான் கேள்வி. எனக்கு ஒரு நிமிஷம் என்ன பேசுறதுன்னு ஒன்றுமே புரியல. அப்புறமா சார் இதுமாரி ஒரு படம் டைரக்ஷனுக்கு வாய்ப்பு வந்துருக்குதுங்க சார், அதனால தான் சார் ஒர்க் பண்ணல அப்படின்னு. அப்படியே உடனே கூல் ஆகிட்டு அசிஸ்டன்ட்டு சேர் எடுத்துட அப்படின்னாரு. அப்புறம் எடுத்துகிட்டு வந்து போட்டால் உட்காருனா உட்கார மாட்டல. அதுக்கு முன்னாடி டைலாக் சொல்கிறதுக்கு உட்காந்துருக்கேன், ஆனால் டைரக்டர் ஆனவுடனே அந்த இது இருக்கணும்ல, அதனால் உட்காரவே இல்லை. அப்புறமா யார் ப்ரொடியூசர்னு கேட்டார். இதுமாரி செந்துருப்பு கிருஷ்ணாட்டி சார் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வினவியாராமையன் படம் பண்ணியிருக்காங்க சார், அவரோட சன் தான் ஹீரோ, இது செகண்ட் ஃபிலிமு அப்படின்னோடனே அதுக்கப்புறம் அவருக்கு இமீடியட்டாக தெரிஞ்சிருச்சு. உடனே தாகூர் மது சாரோட பிரதர் அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சிச்சு. ஸோ பெரிய ப்ரொடியூசர் தானே அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஸோ இவ்வளோ பெரிய படத்துலேருந்து நீங்கள் வெளியே போய் படம் பண்ணுறீங்கன்னா நல்ல கதையை செலக்ட் பண்ணிக்கணும், அதை நல்லா எடுக்கணும், நல்லபடியாக ரிலீஸ் ஆகி உங்களுக்கு ஒரு நல்ல பேர் வரணும். ஏன்னா நீங்கள் ஹார்ட் ஒர்க்கர், சின்சியரான ஒர்க்கர், நல்ல டேலண்டட் பர்சன். ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய டைரக்டராக நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தோணுது. பழனி கங்க்ராச்சுலேஷன் சொல்லி அனுப்பிச்சார். இப்படி நிறைய விஷயங்களை பாகுபலியில் நான் வேலை பார்க்கும்போது ரஜினி சாரை மீட் பண்ண வேண்டியான ஒரு வாய்ப்பு கூட கிடச்சிச்சு. சாபு சீரியல் சார் கூப்பிட்டு போய் சார் தமிழ் தெலுங்கு 2 லாங்குவேஜுக்கும் இவர் தான் சார் டயலாக் அப்படின்னு சொல்லி ரஜினி சார்கிட்ட அறிமுகப்படுத்தினார்.
அறிமுகப்படுத்தினோடனே அவர் சப்பன் அப்படி பார்த்துட்டு 2 லாங்குவேஜ் நீ தான் டைலாகா அப்படின்னாரு. உடனே ஆமாம் சார் அப்படின்னு. உடனே வெரி குட் வெரி குட், நீங்கள் தமிழா தெலுங்கா அப்படின்னாரு. தமிழ் சார் அப்படின்னு. உடனே சொல்லிட்டு கங்க்ராச்சுலேஷன், நல்லா ஒர்க் பண்ணுங்க ராஜமௌலி, அவ்வளோ பெரிய டைரக்டர் வேலை பார்க்குறீங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை, நல்லா ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். சார் ஸ்டில்லுன்னு உடனே பக்கத்தில் ஒரு ப்ரொடியூசர் வந்து சார் இல்லை கெட்டப்பில் இருக்காரு, இப்போ ஸ்டில் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டார். சரி அப்படின்னு கிளம்பி வந்துட்டேன். கிளம்பி வந்துட்டு ஒரு 3 மணிக்கு போய் மீட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு மறுபடியும் வந்து ஒரு 6:15 நம்ம போனேன். போய் வெளியில் நின்றுக்கிட்டு ஒரு மேனேஜர் யாரோ இருந்தார். அவர்கிட்ட இதுமாதிரி பாகுபலி அசோசியேட் டைரக்டர் அப்படின்னு சொன்ன உடனே உள்ளே போய் சொன்ன உடனே இம்மீடியட்டாக ரஜினி சார் கூப்பிட்டு ஸ்டில்லாம் எடுத்துக்கிட்டு அப்போ கூட 2 லாங்குவேஜ் நீ தான் ஆல் ஆர்டிஸ்ட் டைலாகா அப்படின்னாரு. அப்போ கூட என்ன பையனா நாளைக்கு சாதாரண ஒரு ஷர்ட்டு நைட்டு பேண்ட் போட்டு போயிட்டேன். அங்கே பாகுபலி ஸ்பாட்டில் இன்டீரியர் ஒர்க் நிறையா ஒர்க் பண்ணோம். அதனால் இந்த ட்ரெஸ்லாம் ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டால் ஒர்க் பண்ண முடியாது, ஹீட்டாக இருக்கும். அதனால் அங்கே டவுசரு ராஜமௌலி சார் ஆஃப் டவுசரு அது மாதிரி தான் போட்டு வருவாங்க. எல்லாம் யூனிட்டில் எல்லாருமே சாதாரணமாக நார்மல் ட்ரெஸ் தான் போட்டு போவோம். அதனால் நான் அப்படி போனதுனால அப்படி கேட்டார்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் பாகுபலியில் இதுமாரி நான் ஹாப்பியாக ஒர்க் பண்ண விஷயங்கள் எவ்வளவோ, அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் அனுபவமாக கற்றுக்கிட்டு இந்த படத்தை நான் பண்ணியிருக்கேன். இந்த படம் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் சார் வந்து கூப்பிட்டு விட்டார், செந்தில்பாபு கிருஷ்ணாடி சார் கூப்பிட்டு விட்டார். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், அடுத்த படம் நீ தான் டைரக்டர் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் 1000 பேர் அவரை மீட் பண்ணால் கூட என்ன தான் டைரக்டராக கன்ஃபார்ம் பண்ணார். ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தைக்கு மறு வார்த்தையே இருக்காது. ஏன்னா அவர் வந்து ப்ரொஃபஸரு, ப்ரொடியூசரு, டைரக்டரு, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் மிகப்பெரிய போஸ்டில் இருந்து எல்லா உலக விஷயங்களையும் சரி எல்லா விஷயங்களையும் கற்றுக்கிட்ட ஒரு மாமனிதர். அவர்கிட்ட படம் மாட்டதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அப்படிங்கும்போது என்னை கூப்பிட்ட உடனே ஒரு நாள் கதை சொன்னேன், பிடிச்சிருந்துச்சி. அங்கேருந்து லைஃப் ஸ்டார்ட் ஆகி ஸோ இந்த படம் மிகப்பெரிய அற்புதமாக வந்திருக்கு. ஹீரோ நாகன் வேஷ், அவரை பற்றி சொல்லணும்னா ஃபஸ்ட்டு நாள் போய் 2.5 hour கதை சொன்னேன். கதை சொன்னாக்க ஒரு அப்பா வந்து பிள்ளைகிட்ட கதை சொன்னால் அப்படியே உட்காந்து கேட்டுட்டு இருப்பாங்களே, அப்படி தான் கேட்டார். 2.5 hour கேட்டுட்டு ஹோட்டல் கதையை இந்த இடத்துல இது, இந்த இடத்துல இது, இந்த இடத்துல நல்லா இருக்குது, இந்த இடத்துல மொத்த கதையும் பிரித்து சொன்னார். நான் ஷாக்கு. ஒரு டைரக்டர் இல்லை அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ஒரு கதையை ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னா ஒரு நிறைய நாள் அந்த கதையை பற்றி சுவாசிப்போம், போய் சொல்லி நல்லா அசத்திடுறோம் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் அந்த எதுவுமே இல்லாமல் ஒரு ஹீரோவாக கதை கேட்டுட்டு எல்லா விஷயத்தையும் சொன்னார். அவ்வளோ மெமரி பவர். அதுக்கப்புறம் காமெடி, டான்ஸு, ஃபைட்டு, ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு தேவையான எல்லா குவாலிட்டி இருக்கிற ஒரு ஹீரோ. அதனால் டெஃபினெட்லி ஃப்யூச்சரில் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ஆவார்னு நான் நினைக்கிறேன். தேவைப்பட்டது அவங்கள பற்றி சொல்லணும்னா கோல்டன் லெக்குன்னா அவங்க தான். கிட்டத்தட்ட ஒரு 6-7 படம் பண்ணியிருக்காங்க, எல்லா படமே ஹிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நாள் போய் கதை சொன்ன உடனே கதை கேட்கும்போது எல்லாருமே சின்சியராக கேட்போம்ல, ஏதோ ஃபோனை வச்சுட்டு சொல்லுங்கள் சொல்லுங்கள் இப்படின்னு கேட்டு கம்ப்ளீட்டாக, ஏன்னா அப்சர்வ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஆனால் தாட்டு மட்டும் ஏதேதோ ஃபேஸ்புக் அது இது ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே இருந்தால் கூட ஸோ பர்ஃபெக்டாக கதையை கேட்டு அடுத்த நாள் வந்து நான் படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஸ்பாட்டில் வந்து சின்சியரான ஒர்க்கர். ஒரு இடத்துல ஃபைட்டு சீன் எடுக்கும்போது வந்து 2 பேருமே ரோப்பில் மேலே வந்து ஜம்ப் பண்ணணும். ஒரு கத்தி டயர் வெட்டி அங்கேருந்து ரோல் ஆகணும். அந்த ரோலில் வந்து கயிறு வந்து அவங்களுக்கு இங்கே போட்டு பயங்கரமாக அறுத்துருக்கு. எதுவுமே வெளியில் சொல்ல, ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி சின்சியராக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் பீம்ஸ் சிசிலியோ அவர் வரும்போது பாக்கெட்டில் ஒரு 10 டியூன் எடுத்துகிட்டு வருவார். 10 டியூன் தான் எழுதிட்டு வர மாட்டார். வந்து சுச்சுவேஷன் சொன்னோம்னு வச்சிங்களேன், சார் சொல்லுங்கள் சார் இன்னொரு டியூன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டு உடனே தமக்கு தப்பான் உடனே அடிச்சிடுவார். நாளைக்கு வந்து அடிக்கலாம்ல, இதை இப்போவே அடிக்கணும், இப்போ தானே பேசணும், கொஞ்சம் யோசிச்சு ஏதாவது வரலாம்ல அப்படின்னா நமக்கு என்னென்னா யோசிச்சுட்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லதாக வருமா என்னமோ அப்படிங்கிற ஃபீலு. ஆனால் உடனே ஒரு 10 டியூனு போடுவார். எது செலக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது. அப்படிலாம் ஃபில்டர் பண்ணி இந்த ஒரு 3 சாங்கை வந்து அற்புதமாக போட்டு கொடுத்துருக்காரு, மிகப்பெரிய கலைஞன். அதுக்கப்புறம் கேமராமேனை வந்து
அவர் கேமராமேன் சொல்லக்கூடாது, அவர் அண்ணனா இல்லை நான் அண்ணா தெரியல ஏஜில், ஏன்னா சைஸ் 2 பேரும் ஒரே மாதிரி இருப்போம். நாங்கள் ரேயின்னு ஒரு படம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் கேமராமேன், நான் வந்து கோ டைரக்டர். என்னோட ஒர்க்கை பார்த்துட்டு அந்த டைரக்டர் வந்து ஒய்வை சௌத்ரின்னு மிகப்பெரிய டைரக்டர், இலியானாலாம் அறிமுகப்படுத்திருந்தவர். தெலுங்கில் வந்து ராம் அண்டு சாய் தரம் தேஜன் இதர் ஹீரோ, 2 ஹீரோ வந்து அறிமுகப்படுத்திருந்தவர். அவர்கிட்ட சார் பழனிக்கு ஒரு படம் கொடுங்க, நான் ஃப்ரீயாக கேமராமேன் பண்ணி தரேன் அப்படின்னாரு. என்னோட ஒன்லி ஒர்க்கு தான். நானே ஆச்சரியப்பட்டு போயிட்டேன், என்ன அவரை நான் அப்படி இம்ப்ரெஸ் பண்ணேன். ஸோ படம் கொடுங்க, நான் ஃப்ரீயாக கேமராமேன் பண்ணுறேன்னு சொல்கிற அளவுக்கு அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணேன் நான். ஸோ அதுக்காகவே என் முதல் படமும் சரி கடைசி படம் வரை அவர் தான் எனக்கு கேமராமேன் இருக்கணும்னு சொல்லி அன்னைக்கு டிசைட் பண்ணேன். அப்படி ஒரு ஹார்ட் ஒர்க்கர், சின்சியரான மேன். ஸோ என்னோட அதான் அண்ணன் சொல்லுமா தம்பின்னு சொல்லுங்க தெரியல, அப்புறமா நான் கேட்டுக்கிறேன் வயசு இருக்கு. அதுக்கப்புறம் தமிழுக்கு பிரபா சார் அருமையாக டைலாக் எழுதிருக்காரு, படம் எக்ஸ்ட்ரானரியாக வந்திருக்கு. இது காமெடி அண்ட் ஆக்ஷன் லவ், ஒரு மிகப்பெரிய சோசியல் ஃபேண்டசி கதை. இது ராஜமௌல் சார் பாணியிலிருந்து வந்து அதே பேட்டர்னில் நான் ஒரு படத்தை பண்ணியிருக்கேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். பன்னீர்செல்வம் சார் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசருங்க, அவர் வந்து மிகப்பெரிய ஹார்ட் ஒர்க்கர். ராவா பார்க்கலாம், நேற்று நைட்டு இன்னைக்கு போஸ்ட் ஓட்டுறதுக்கு நைட்டு வந்து 10 மணி வரைக்கும் எங்களுக்கு போஸ்ட் கிடைக்கல. எல்லாம் ஒட்டியிருக்கோம். 12 மணி வரைக்கும் போஸ்ட் கிடைக்கல. நான் வந்து நைட்டு இப்போ ஒரு வாரமாகவே நாங்கள் 3 பேரும், சக்தி, நான், பன்னீர்செல்வம் சார் 3 பேர் தான் எல்லாமே கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒர்க் பண்ணி எல்லாருமே நான்லாம் நேற்று நைட்டு சாயந்தரம் அன்னைக்கு காலையில் சரி ஸ்டேஜில் பேசணும், எல்லாத்தோடையும் மீடியாவில் பேசணும் அப்படின்னு சொல்லி டயர்ட் ஆகிட்டேன். அப்புறமா ஒரே ஒரு 11:30 மணிக்கு நான் காலையில் போஸ்ட் இருக்காதுன்னே கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் 11:30 மணிக்கு கோயம்பேடு போய் அவரும் சக்தியும் இருந்து அந்த போஸ்டர் நெல்லூர்லேருந்து வந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் அந்த ஆளுங்களை பிடிச்சி நைட்டு 12, 1, 2 வரைக்கும் எல்லா இடத்துலையும் ஒட்டி இந்த ஃபங்க்ஷனை சிறப்பாக நடந்ததுக்கு இவர் வந்து மிகப்பெரிய காரணம். என்னோட நண்பன் சக்தியும் இவரும் எனக்கு அயராத உழைத்து கொடுத்தார்கள். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த படம் அற்புதமாக வந்திருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறதுக்கு பத்திரிகை மீடியான நீங்களும் ஜனங்களும் வெற்றியை தேடித்தரணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.